வணக்கம். இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கு நீண்ட காலமாக இருந்த ஒரு தடையை நீக்குவதற்கான அற்புதமான கிரக அமைப்பு வந்திருக்கு. அந்த அற்புதமான கிரக அமைப்பு இந்த வருஷத்துல இந்த ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளை பயன்படுத்தினால் உங்களோட நீண்டகால கனவு, நீண்டகால ஆசை, நீண்டகால பாக்கியம் எல்லாமே நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் விசேஷமாக நமக்கு வரக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்தும் பொழுது நமக்கான தடையும் தாமதமும் பல்வேறு விஷயங்களில் நீக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத நாளை நீங்கள் தவற விடமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவிடுகிறேன். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எத்தனையோ சிக்கல் வந்தாலும் அதை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள். காரணம், நேர்மையாகவும் ரொம்ப திறமையாகவும் எந்த ஒரு சிக்கலையும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அதை சாமர்த்தியமாக அணுகக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களையே அசைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நீண்ட காலமாக திருமணம் நடக்காதது, ஒரு நல்ல வரன் அமையல, நிறைய பேருக்கு வரன் வீட்டுல இருந்து பதில் கூட சொல்லல, நம்பிக்கையோடு இருந்த வரன் கூட கடைசி நேரத்துல போன் எடுக்கல. சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் நிச்சயமாய் நின்றுருக்கும், சிலருக்கு பத்திரிக்கை அடிச்சு நின்றுருக்கலாம், ஜவுளி எடுத்து நின்றுருக்கலாம், மண்டபம் பேசி கூட திருமணம் நின்று போயிருக்கலாம். இது எல்லாமே கடந்த காலங்களில் இருந்த கிரக அமைப்பு உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. ஆனா இப்போ உங்களுக்கு 11ஆம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்க ராசிநாதனான சூரியனும் இப்பொழுது அங்கேயே அமர்ந்திருக்கிறார். ஆனி மாதத்தில் சூரியன் எப்பொழுதுமே மிதுன ராசியில் இருப்பார். அப்ப மிதுன ராசிங்கிறது ஆசை நிறைவேறும் இடம். அங்கே மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப நிச்சயமாக உங்களுக்கான திருமண தடை நீக்கப்படும். சூரியன் உங்கள் ராசிநாதன், 11ஆம் இடத்தில் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான். அப்ப நிச்சயமாக உங்களுக்கான திருமண தடை நீக்கப்படும். அற்புதமான நாளில் செய்யும் எந்த விஷயமும் நமக்கு வெற்றியை தரும். அந்த அற்புதமான நாள் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான். பௌர்ணமியும் வரக்கூடிய அந்த நாள் தான் உங்களுக்கான திருமண தடையையும் திருமண தாமதத்தையும் கலத்திர தோஷம் தார தோஷத்தையும் நீக்கக்கூடிய நாள். இந்த பௌர்ணமி என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த நாள். வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். வாரத்துல ஒரு நாள் லட்சுமியை வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமையும், மாதத்தில் ஒரு நாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமியையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கணும். அப்படிப்பட்ட உன்னத நாளில் திருமண தடை நீக்குவதற்கு நீங்கள் செய்யும் பரிகாரம்ங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செய்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதலில் பார்வதி தேவி தான் செஞ்சாங்க. அந்த மூல மந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடியது. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு திருமண தடையை நீக்கிய உலக பிரசித்தி பெற்ற பரிகாரம்னா அது இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமம் செய்த பிறகு திருமண தடைக்குன்னு வேற எந்த ஹோமமும் தேவைப்படாது. ஏன்னா இந்த ஹோமத்திலேயே அவர்களுக்கு திருமணம் உறுதியாயிடும். விரும்பிய வரன் விரைவாக வரும். ஏற்கனவே தார தோஷம், கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், ராகு கேதினால் பாதிப்பு, செவ்வாய் தோஷம், ராசி அல்லது லக்னத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருப்பது, சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் ஜாதகத்தில் ஒரே இடத்தில் இருப்பது, குரு சனி சேர்க்கை, சனி ராகு அல்லது சனி கேது சேர்க்கை, இந்த கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் அதை நீக்குவதற்கு இந்த பரிகாரம் தான் பெஸ்டாக சொல்லப்படும். ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். இந்த மூல மந்திரம் என்பது பார்வதி தேவி உச்சரித்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகாரம் தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் யோகிகளாலும் கடைசி பரிகாரமாக திருமண தடைக்கு சொல்லப்பட்டது. இன்னொன்னு, இந்த ஹோமம் செய்யக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது. எதனால இந்த கோவில்ல நடைபெறுவது சிறப்புன்னா, கலத்திரக்காரகன் அப்படின்னா 12 ராசிக்குமே அது சுக்கிரன் தான். சுக்கிரனோட அதிபதி தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலட்சுமி தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலத்திரக்காரகன் 12 ராசிக்குமே. அப்ப உங்களுக்கும் மகாலட்சுமியின் அனுகிரகம் தான் திருமண தடையை நீக்குவதற்கு தேவை. அப்ப மகாலட்சுமியின் முன்னிலையில், அதுவும் அஷ்டலட்சுமியின் முன்னிலையிலும் நவகிரகங்கள் முன்னிலையிலும் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபரை அங்கே அமர வைத்து மகாலட்சுமியின் மாலை அவர்கள் கழுத்தில் சூடிதான்
இந்த ஹோமம் நடைபெறும். மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் பொழுது கலத்திர காரகனின் மாலை நம் கழுத்தில் விழும். இந்த நேரத்தில் கல்யாண மாலை விரைவாக வருங்கிறது இந்த ஆலயத்தில் நீண்ட காலமாக கடைபிடிக்கும் ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் வேளையில் நமக்கான திருமண தடை எப்படி இருந்தாலும் விலகி நல்ல வரன் விரைவாக வரும். அப்ப கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வந்து கலந்து கொள்வது விசேஷம். ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் வெளிநாட்டுல வெளி மாநிலத்திற்கார் வர முடியலனா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சார்பாக ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம். அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமியிடம் வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்து ஹோமம் முடிஞ்ச உடனே உங்க கையில அந்த ஜாதகத்தை ஆலயத்துல கொடுத்துடுவாங்க. ஒருவருக்கு தோஷம் இருக்கு, திருமண தடை இருக்குன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களை தவிர வேற யாருமே மனதார வேண்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரார்த்தனையை நீங்க செய்வீங்கிறதுனாலதான் சம்பந்தப்பட்ட நபரோட குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மாவோ அல்லது சகோதர சகோதரிகளோ யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம். ஒருவேளை மொத்தமாவே நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கீங்க, இன்னும் கம்மியான நாள் தான் இருக்கு, எங்களால வர முடியலைங்கிறவங்க ஆன்லைன் மூலம் கலந்துக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட நபரோட ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னா கோவில் நிர்வாகம் சார்பாக அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் மகாலட்சுமியிடம் வைத்து தோஷ நிவர்த்தி பண்ணி அந்த ஜாதக காப்பியும் ஹோம பிரசாதத்தையும் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க. நீங்க அந்த ஜாதகத்தை அதன் பிறகு பிரிண்ட் போட்டு வரன் பார்க்கிற வீடுகளில் கொடுக்கும் பொழுது தோஷ நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு விரைவாக வரன் வருங்கிறது ஒரு நம்பிக்கை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி திருமணம் நடந்திருக்கிறத நான் நிறைய பார்க்குறேன். ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி திருமணம் ஆச்சு, நான் ஹோமத்துல கலந்துக்கிட்டேன்னு தினந்தோறும் சொல்றவங்கள நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமண தடைக்கான கடைசி பரிகாரத்தை தான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் இருக்கிற நாள்ல வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நாள்ல பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கு. நேத்திரம் அப்படின்னா கண் பார்வை, ஜீவன்னா உயிரோட்டம். எந்த ஒரு பரிகாரமும் செய்யும் பொழுது உயிரோட்டம் பெறணும், அந்த பரிகாரத்திற்கு உயிர் கிடைக்கணும், அப்பதான் அந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யும். அப்ப பரிபூர்ண ஜீவன் உள்ள நாள்ல செய்யும் பரிகாரம் நமக்கு உயிரோட்டத்தை தரும். அதே மாதிரி பார்வை, கடவுளின் பார்வையும் நவகிரகங்களின் நல்லாசியும் நமக்கு கிடைக்கணும்னா எந்த பரிகாரம் செய்தாலும் அன்னைக்கு பரிபூர்ண நேத்திரம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டுமே அந்த நாள்ல இருக்கு. பற்றாக்குறைக்கு கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு அரிய நாள்ல நம்ம எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்வது விசேஷ பலனை தரும். இன்னொன்னு, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சியாக அன்னைக்கு இருப்பார். சுக்கிரன் தான் 12 ராசிக்கும் கலத்திரக்காரகன் சொல்லிட்டோம். அப்ப கலத்திரக்காரகன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண தடை நீங்குவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அப்ப எல்லா விதத்திலுமே உங்களுக்கு இந்த நாள் விசேஷமாக இருக்கு. இங்கே அஷ்டலட்சுமி நவகிரகம் முன்னாடிதான் இந்த ஹோமம் நடக்கும். நீங்க அந்த ஹோமத்துல நவகிரகங்களின் பார்வையிலையும் நீங்க அஷ்டலட்சுமியின் பார்வையிலும் தான் அமர்வீர்கள். அதுவும் மகாலட்சுமியின் கலத்திர மாலையை கழுத்தில் அணிந்து. அப்ப இது எல்லாமே பெரிய அளவிலான வெற்றியை தரும். குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல ஆலயத்துல அனுமதி இல்லைன்னு முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால ஆலயத்தோட நம்பர் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது. அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு உடனே பண்ணிடுங்க. முதல்ல யார் பதிவு பண்றாங்களோ அவங்களதான் முதல்ல ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி உட்கார வைப்பாங்க. அப்ப முதல்ல நீங்க உடனடியாக பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா அப்புறம் பின்னாடி உட்கார்ந்தோம், நமக்கு வந்து கடைசியா தான் உட்கார்ந்தோம் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. இந்த ஆலயம் எங்க இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலத்துல இருந்து சென்னை போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும் பொழுது 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கான திருமண தடையை நீக்குவதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துட்டார், கடவுள் அதற்கான கதவை திறந்துட்டாருன்னு அர்த்தம். இதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. கிரக அமைப்பு அற்புதமான நாள், நேத்திரம் ஜீவன் உள்ள நாள், அஷ்டலட்சுமி நவகிரக ஆலயத்துல இந்த ஹோமம் நடைபெறுதுங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல நீங்க கலந்து கொண்டு உங்கள் திருமண தடையை நீக்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை விரைவாக நீங்க பெறணும் அப்படிங்கிற ஆசை தான் என்னோடது. அதற்கான முயற்சியை நான் செஞ்சுட்டேன். இந்த வீடியோவை உங்க கையில கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டேன். உங்களை போல திருமண தடையால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் வழியா நீங்க ஷேர் பண்ணா அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம், ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.